இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. பிலிப்பியர் 4:13. ஸ்காட் ஹாமில்டன் 1958 ஆண்டு ஆகஸ்ட் 28 அமெரிக்காவில் பிறந்தார். பிறந்த 6 வாரங்களில் ஒரு தம்பதியரால் தத்தெடுக்கப்பட்டார். இவருக்கு ஒரு சகோதரரும் சகோதரியும் உண்டு. ஸ்காட்டுக்கு 2 வயதான போது விசித்திரமான நோயால் பாதிக்கப்பட்டார். அடுத்த 6 ஆண்டுகள் மருத்துவமனைதான் அவரது 2வது இல்லமாக மாறியது. விதவிதமான மருந்துகளை எல்லாம் மருத்துவர்கள் பரிந்துரைத்தனர். ஸ்காட்டுக்கு இருக்கும் நோய் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் என்று தவறுதலாக கணித்த மருத்துவர்கள் ஸ்காட் இன்னும் 6 மாதங்கள் தான் உயிர் வாழ்வார் என்று கெடு கொடுத்தனர். பாஸ்டன் குழந்தைகள் மருத்துவமனைக்கு ஸ்காட்டை கொண்டு சென்று பார்த்த பின்புதான் அது உடல் வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் நோய் என்று தெரிந்தது. சிறப்பான உணவு மற்றும் உடற்பயிற்சியால் கொஞ்சம் கொஞ்சமாக உடல் நிலையில் முன்னேற்றம் அடைய தொடங்கினார் ஸ்காட். இவருடைய சகோதரி சூசன் பனிசறுக்கும் போட்டியில் ஈடுபாடு கொண்டவர். ஒருமுறை சூசன் விளையாடிக் கொண்டிருந்ததை பார்த்த ஸ்காட்டுக்கு தானும் சறுக்கி பார்க்க வேண்டும் என்ற ஆசை வந்தது. ஒருமுறை சறுக்கி பார்த்த அவருக்கு அது மிகவும் பிடித்து போனது. ஆரம்பத்தில் இருந்தே மிக தைரியமாகவும் மிக வேகமாகவும் சறுக்க தொடங்கினார் ஸ்காட். குளிர்ச்சியான சூழலில் அவர் பயிற்சி செய்ததால் அவர் உடல் மிக வேகமாக குணமடைய தொடங்கியது. ஸ்காட் தேசிய உள்ளரங்க பனிச்சறுக்கில் கலந்து கொள்ள பயிற்சி செய்ய தொடங்கினார். இந்த பயிற்சிக்கு செலவு அதிகம் என்பதால் அதை சம்பாதிக்க தனக்கு புற்றுநோய் இருந்ததையும் பொருட்படுத்தாமல் அவரது தாயார் சிரமப்பட்டு கல்லூரியில் கற்பிக்க தொடங்கினார். இவரின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட ஸ்காட்டின் தாயார் புற்றுநோயால் மரணமடைந்தார். பனிச்சறுக்கு போட்டியில் உலக அளவில் முதலிடம் பெறுவதே தன் தாயார் செய்த உதவிக்கு தான் செய்யும் கைமாறு என்று கருதினார் ஸ்காட். உலக அளவில் பனி சறுக்குவதற்கான கம்பீரமும் உயரமும் இவருக்கு கிடையாது என்று அவரது முகத்திற்கு நேராக பலர் கூறினர். ஏற்கனவே உடல் வளர்ச்சி கோளாறை போராடி மேற்கொள்ள வேண்டியிருந்த ஸ்காட்டுக்கு இந்த வார்த்தைகளையும் பேச்சையும் போராடி மேற்கொள்ள வேண்டியிருந்தது. அவர்களது கூற்றை பொய்யாக்கும் விதத்தில் தன் 22வது வயதில் தேசிய உள்ளரங்கு பனிச்சறுக்கில் 3ஆம் இடம் பிடித்து அமெரிக்க ஒலிம்பிக் குழுவிலும் இடம் பிடித்தார். தான் கனவு கண்டதைப் போலவே உலக பனிச்சறுக்கு போட்டியிலும் முதலிடம் பெற்று அனைவரையும் அசத்தினார். அவரது குள்ளத்தை காரணம் காட்டி உள்ளத்தை முடக்க நினைத்த நடுவர்கள் தோற்று போயினர். நிம்மதியாக புகழுடன் வாழ்ந்த இவர் வாழ்க்கையில் திடீரென ஒரு சுனாமி தாக்கியது. 1997 ஆண்டு இவருக்கு புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டது. இவர் அடிக்கடி சொல்லும் வார்த்தை disability in life is bad attitude. தவறான மனோபாவமே வாழ்க்கையின் குறைபாடு என்று கருதி புற்றுநோயை முயன்று வென்றார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, நம்மிடத்தில் உள்ள குறைகளை பார்த்து என்னால் எப்படி சாதிக்க முடியும் என்று கேள்வி கேட்பதை நிறுத்திவிட்டு குறைகளை எதிர்கொண்டு ஸ்காட் போன்று சாதனைக்கு மேல் சாதனை செய்து உலகம் போற்றும் சாதனையாளர்களாக வர வேண்டும். இயேசுவும் அதைத்தான் விரும்புகிறார். குறைவுகளை பார்த்து சோர்ந்து போகாதீர்கள். குறைவுகளை நிறைவாக்கவே இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். ஆகவே குறைவுகளை இயேசுவின் பாதத்தில் வைத்து விடுங்கள். பிரியமானவர்களே, இந்நாட்களில் அநேக குடும்பங்கள் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி பாதிக்கப்பட்டுள்ளனர். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்ற வசனத்தின்படி தேவன் உங்கள் குறைவை துன்பங்களை நீக்கி போட வல்லமையுள்ளவர். உங்கள் சரீர பலவீனங்களை மாற்ற வல்லவர். அவரையே அண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களிலும் கூடப்பா பல்வேறு குறைவுகளின் நிமித்தமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ரஜா, தங்களுக்குள்ளே தாழ்வு மனப்பான்மையோடு காணப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எஸ்ஸப்பா ஸ்தோத்திரம். மனுஷன் ஆண்டவரே முகத்தை பார்க்கிறவன் ரஜா, நல்லிரப்பா உள்ளத்தை பார்க்கிறவர் ஆண்டவரே. எஸ்ஸப்பா ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே பிள்ளைகளுக்கு இறங்கி ஆண்டவரே அவர்களுடைய குறைவை எல்லாம் என் தேவன் நிறைவாக்கி ஆண்டவரே அவர்கள் விரும்புகிற ஆசீர்வாதங்களை பெற்று அப்பா உயர்ந்த இடங்களிலே அவர்களை நீ தங்கி இருக்க பண்ணுவீராக தகப்பனே. எல்லா கர்த்தாவே
கத்தாவி ஸ்தோத்திர ஆண்டவரே, குறைவுகளையும் நீர் அப்பா நிறைவாக்க வல்லவர் என்று சொல்லி உண்மையிலே விசுவாசம் வைக்க என் தேவன் அவர்களுக்கு கிருபை கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.